வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. எட்டுக்கும் என்ற செய்திகளுக்காக அமலா ராஜேந்திரன். அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த தொகுதியில் தனி சின்னத்தில் போட்டியிடுவோம் என புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி அறிவித்துள்ளார். இதனிடையே தேமுதிக உடனான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமியுடன் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு மக்களவை தொகுதி ஒதுக்குவது என உடன்பாடு ஏற்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தற்போது காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 21 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு புதிய தமிழகம் கட்சி தனது முழு ஆதரவை அளித்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ஒரு மக்களவை தொகுதியில் தேர்தல் ஆணையத்திடம் தனிச்சின்னம் பெற்று போட்டியிடுவோம் என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் புதிய தமிழகம் கட்சி ஏற்கனவே கட்சி ஆரம்பிக்கப்பட்ட முதல் இந்த வரையிலும் நாங்கள் தனிச்சின்னத்திலேயே போட்டியிட்டிருக்கிறோம். அதே போல தேர்தல் ஆணையத்தில் தனிச்சின்னம் பெற்று போட்டியிடுவோம். காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அதிமுகவிற்கு புதிய தமிழகம் கட்சி ஆதரவளிக்கும் என்றும் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டது. புதிய தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட அந்த ஒரு மக்களவை தொகுதி தென்காசியாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதற்கு முன்பு 5 முறை அந்த தொகுதியில் போட்டியிட்ட போதும் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில்தான் கிருஷ்ணசாமியின் வெற்றி கை நழுவியது. தேவேந்திர குல வேளாளர்கள் வாக்குகளும் அதிகம் உள்ளதால் தென்காசி தொகுதியை புதிய தமிழகம் கட்சிக்கு அதிமுக விட்டுத்தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே தேமுதிகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை மட்டும் இழுபறியில் இருந்து வரும் நிலையில் தேமுதிகவுடன் சுமூகமான பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் சொன்னது போல எந்த இழுபறியும் இல்லை. இன்னும் ஓரிரு தினங்களில் நல்ல முடிவு, சந்தோஷமான முடிவு எட்டப்படும் என்பதை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் 2ஆம் நாளாக தேமுதிக பேச்சுவார்த்தை குழுவுடன் அதன் பொதுச் செயலாளர் விஜயகாந்த், பொருளாளர் பிரேமலதா ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். தற்போது அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை பாமகவிற்கு 7, பாஜகவிற்கு 5, என்ஆர் காங்கிரசுக்கு 1, புதிய தமிழகம் கட்சிக்கு 1 என மொத்தம் 14 மக்களவை தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியுள்ளது. எஞ்சியுள்ள 26 தொகுதிகளில் தேமுதிகவிற்கு 5 மக்களவை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும் மற்ற 21 தொகுதிகளில் அதிமுகவே நேரடியாக களமிறங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணியில் தேமுதிக இணைவது உறுதி செய்யப்பட்டதுதான் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் சாதனை திட்டங்களை விளக்கும் விதமாக சென்னை வால்டாக் சாலையில் பாஜக சார்பில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற போது செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை இதனை தெரிவித்தார். தேமுதிகவும் இந்த கூட்டணியில் இணையும் சாதகமான பேச்சுவார்த்தைகள் தான் நடைபெற்று வருகிறது. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல் அவர்கள் எல்லாம் சமூக அக்கறை கொண்டவர்கள், தேச நலனில் அக்கறை கொண்டவர்கள். அதனால் அவர்களும் இணைவார்கள். இன்றைய காலகட்டத்தில் எங்களது கூட்டணி தான் மக்களிடம் நேரடியாக சென்று நல்ல திட்டங்களை எடுத்து சொல்லி வாக்குகள் சேகரிக்க முடியும். எதிர்கூட்டணி கரைந்து கொண்டிருக்கிறது. சரியான கூட்டணி அமைக்க முடியாமல் அவர்கள் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். சில கட்சிகள் அந்த கூட்டணியில் இருக்கிறதா இல்லையா என்று அவர்களுக்கே தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த தேர்தல்களில் பாஜகவை ஆதரித்து வந்த இந்திய ஜனநாயக கட்சி வரும் மக்களவைத் தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவளித்துள்ளது.
2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சி அங்கம் வகித்தது. இந்த முறையும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க அந்த கட்சி முயற்சித்த நிலையில் பாஜகவோ அதிமுகவுடன் கூட்டணி அமைத்ததால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது. அதிமுக கூட்டணியில் பாமக இடம்பெற்றிருப்பதால் அந்த கூட்டணிக்கு செல்ல மாட்டோம் என அண்மையில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் கூறியிருந்தார். அது மட்டுமன்றி கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக பகிரங்கமாகவே பாரிவேந்தர் தெரிவித்தார். இந்த நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசிய பாரிவேந்தர் வரும் மக்களவைத் தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு அளிப்பதாக கூறினார். இந்த தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டுடைய குரலை மைய அரசிலே உரைத்து மொழிந்து தமிழ்நாட்டிற்கு பல காரியங்களை ஆற்றித் தர வேண்டும், அது உங்களால் முடியும் என்று அவருக்கு சொல்லி எங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் பல்கலைக்கழக விவகாரங்களில் தமக்கு தொல்லை கொடுத்து வந்த பாமக அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருப்பதால் தான் இந்த முடிவை எடுத்ததாகவும் பாரிவேந்தர் விளக்கமளித்தார். பாஜக கூட்டணியில் எங்களுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து கொண்டு வந்த, இம்சித்து கொண்டிருந்த, தனிப்பட்ட முறையும் பல்கலைக்கழகத்திற்கும் தொந்தரவு கொடுத்து கொண்டு வந்திருக்கிற அந்த பாட்டாளி மக்கள் கட்சி இருப்பதால் நாங்கள் பைஜேக்களை தொடர முடியும். கடந்த தேர்தலில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை தொடர்ந்து இந்திய ஜனநாயக கட்சியும் திமுகவுக்கு ஆதரவு அளித்துள்ளது. திமுக கூட்டணியில் தற்போது வரை காங்கிரசுக்கு 10, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 1, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 1 என மொத்தம் 12 தொகுதிகளை மட்டுமே கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியுள்ளது. மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருடன் திமுக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. திமுகவுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிவடைந்திருப்பதாகவும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஓரிரு நாளில் நடைபெறும் என்றும் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக கூட்டணியில் ஒரே ஒரு மக்களவை தொகுதியை மட்டுமே கேட்பதாக கூறியுள்ளார். முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிவடைந்திருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை 2 நாளில் நடைபெறும். நிச்சயமாக நல்ல முடிவை அதில் அறிவிப்போம். ஒரு இடம்தான். காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ பரப்புரையை தொடங்கி வைப்பதற்காக அந்த கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி வரும் 13ஆம் தேதி தமிழகம் வரவுள்ளார். அன்றைய தினம் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒரே மேடையில் இணைந்து பரப்புரை மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் EVKS இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி, முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர், வசந்தகுமார் உள்ளிட்ட 5 செயல் தலைவர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள் ப. சிதம்பரம், மணிசங்கர் ஐயர், தமிழக காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர்கள் சஞ்சய் தத், பிடிவெல்ல பிரசாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் வரும் 13ஆம் தேதி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தமிழகம் வந்து பரப்புரையை தொடங்கி வைக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. பரப்புரை கூட்டத்திற்கான இடம் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. ராகுல் காந்தி வருவதால் இந்த கூட்டத்தில் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரே மேடையில் தோன்றுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வருகின்ற 13ஆம் தேதி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்திலே தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக வருகிறார்கள். அது சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. எந்த இடம் என்பது நாளை தெரிவிக்கப்படும். அதுதான் காங்கிரசினுடைய முதல் ஆரம்ப பிரச்சார கூட்டமாக இருக்கும். இதனிடையே வண்டலூர் கிளாம்பாக்கம் பகுதியில் வருகிற 6ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் அதிமுகவின் பொதுக்கூட்டத்திற்கான பிரம்மாண்ட மேடை அமைக்கும் பணி இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. இங்கு 3 ஹெலிபேடுகள் அமைக்கப்படுவதுடன் 1 லட்சம் பேர் பங்கேற்கும் வகையிலான பந்தலும் மேற்கூரையும் போடப்படுகிறது. அத்துடன் ஆளில்லா குட்டி விமானங்கள் மூலமாக மாநாடு நடைபெறும் இடத்தை சுற்றிலும் கண்காணிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
இந்த பணிகள் அனைத்தையும் அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் நேரில் ஆய்வு செய்தார். பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, KP முனுசாமி மற்றும் DIG தேன்மொழி உள்ளிட்டோருடனும் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். மார்ச் 6ஆம் தேதி நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் அறிமுகப்படுத்தப்படும் என்பதால் இந்த மாநாடு அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட இந்திய விமானப்படையின் விங் கமாண்டர் அபிநந்தன் இந்திய விமானப்படை தளபதி PS தானேவை சந்தித்து அங்கு நடந்த நிகழ்வுகள் குறித்து விளக்கம் அளித்தார். மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட அபிநந்தனை பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரில் சந்தித்தார். இந்தியா அழைத்து வரப்பட்ட விங் கமாண்டர் அபிநந்தனுக்கு டெல்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் முதற்கட்ட மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. உளவுத்துறையின் கட்டுப்பாட்டில் ஒப்படைக்கப்பட்ட அபிநந்தன் சிறிது நேரம் தமது உறவினர்களை சந்திக்க அனுமதிக்கப்பட்டார். பின்னர் ஓய்வெடுத்த அவர் காலை 6 மணியளவில் இந்திய விமானப்படை தளபதி PS தனோபாவை சந்தித்தார். அப்பொழுது பாகிஸ்தானில் தான் கைது செய்யப்பட்டது முதல் அங்கு நடந்தவை குறித்து அவர் விளக்கமளித்தார். தொடர்ந்து 11 மணியளவில் உளவுத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் அவருக்கு மருத்துவ பரிசோதனை தொடங்கியது. உடல் மற்றும் மனநலம் சார்ந்த மருத்துவ பரிசோதனைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. அபிநந்தன் உடலில் பாகிஸ்தான் ராணுவம் சிப் ஏதாவது வைத்து அனுப்பியுள்ளதா என்பதை கண்டறியும் முழு உடற்பரிசோதனை நடத்தப்பட்டது. அவரது உடலில் உள்ள காயங்கள் மற்றும் அதன் தன்மைகள் குறித்து ஆராயப்பட்டது. அத்துடன் விமானத்தை இயக்குவதற்கான முழு உடல் தகுதியுடன் அவர் இருக்கிறாரா என்பதற்கான மருத்துவ பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன. அடுத்த கட்டமாக உளவியல் ரீதியிலான மருத்துவ பரிசோதனைக்கு அபிநந்தன் உட்படுத்தப்பட்டார். விமானத்தில் இருந்து ஏன் குதித்தீர்கள்? பாகிஸ்தான் மண்ணில் இருப்பதை அறிந்தபோது என்ன தோன்றியது? பாகிஸ்தான் ராணுவத்தினர் உங்களை எப்படி நடத்தினார்கள்? என்னென்ன கேள்விகள் கேட்டார்கள்? எதற்காக உங்களை திருப்பி அனுப்ப ஒப்புக்கொண்டார்கள் என அடுக்கடுக்கான கேள்விகள் அவரிடம் கேட்கப்படும். இந்தியாவின் ராணுவ ரகசியங்கள் ஏதேனும் கசிந்துள்ளதா என்பதை தெரிந்து கொள்வதற்காக இதுபோன்ற உளவியல் சோதனை நடத்தப்படுகிறது. இந்த மருத்துவ பரிசோதனைகள் அனைத்து முடிந்த பிறகு அபிநந்தனிடம் துறை ரீதியிலான விசாரணை மேற்கொள்ளப்படும். இதன் பின்னர் அவர் எந்த பிரிவில் பணியாற்றுவது என்ற முடிவை இந்திய விமானப்படை எடுக்கும். மருத்துவ பரிசோதனைக்குட்படுத்தப்பட்ட அபிநந்தனை பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரில் சந்தித்தார். இதனிடையே அபிநந்தன் என்ற பெயருக்கே புதிய அர்த்தம் கிடைத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற தொழில்நுட்ப கட்டுமான கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர் அபிநந்தனின் அற்புதமான வீரத்தால் நாடே பெருமை கொள்வதாகவும் 130 கோடி இந்தியர்களை ஊக்குவிக்கும் வகையில் நமது பாதுகாப்பு படைகள் திகழ்வதாகவும் தெரிவித்தார். அபிநந்தன் என்ற பெயருக்கு வெல்கம் என்பது இதுவரை பொருளாக இருந்ததாகவும், ஆனால் இனி அந்த அர்த்தம் மாறும் என்றும் மோடி கூறினார். பாகிஸ்தானில் தான் மன ரீதியிலான துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்பட்டதாக அபிநந்தன் கூறியதாக ANI நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. உடல் ரீதியிலாக தன்னை யாரும் துன்புறுத்தவில்லை என்றும் தனது ட்விட்டரில் ANI பதிவிட்டுள்ளது. அட்டாரி எல்லையில் நாடே அபிநந்தனின் வரவிற்காக வழி மீது விழி வைத்து காத்திருந்த வேளையில் பாகிஸ்தானில் இருந்து அவரை பாதுகாப்பாக அழைத்து வந்து இந்தியாவிடம் அந்நாட்டு அதிகாரிகள் ஒப்படைத்தது நாம் அனைவரும் அறிந்ததே. அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்த பெண் அதிகாரி ஒருவர். அவர் யார் என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை விவகாரங்களுக்கான அதிகாரியாக பணியாற்றி வருபவர்தான் டாக்டர் பரேகா பக்டி. இவர் அந்நாட்டு வெளியுறவு அலுவலகத்தில் இந்திய விவகாரங்கள் பிரிவை கவனித்து வருகிறார். பாகிஸ்தானை உளவு பார்த்ததாக கைது செய்யப்பட்ட குல்பூஷன் ஜாதவ் விவகாரத்தையும் இவர்தான் கவனித்து வருகிறார். கடந்த ஆண்டு பாகிஸ்தான் சிறையில் குல்பூஷனை அவரது தாயும் மனைவியும் சந்தித்த போதும் பரேகா பக்டி உடனிருந்தார். பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சக அலுவலகத்தில் பணியாற்றும் ஒரே பெண் அதிகாரி இவர் ஆவார். பலுசிஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த இவர் 2005ஆம் ஆண்டு பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை பணியில் சேர்ந்தார். சிறந்த பேச்சாற்றலும் நிர்வாகத்திறனும் கொண்ட அவர் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறையில் முக்கியமானவராக உள்ளார். ஒப்பந்தத்தை மீறி F-16 ரக போர் விமானத்தை பாகிஸ்தான் பயன்படுத்தியதா என்பது குறித்து அமெரிக்கா விசாரணை நடத்தி வருகிறது. பயங்கரவாதத்தை ஒழிக்க பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்கவில்லை என அமெரிக்கா கூறி வரும் நிலையில் இந்த விசாரணையால் பாகிஸ்தானுக்கு நெருக்கடி அதிகரித்துள்ளது. F-16 ரக போர் விமானங்களை பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் இருந்து கொள்முதல் செய்தது. இதற்காக போடப்பட்ட ஒப்பந்தத்தில் பாகிஸ்தான் எல்லைக்குள் மட்டுமே விமானத்தை இயக்க வேண்டும்.
பயங்கரவாத ஒழிப்பிற்கு எதிரான தாக்குதலுக்கு மட்டுமே இதனை பயன்படுத்த வேண்டும். தாக்குதலுக்கு முன்பு அமெரிக்காவிடம் ஒப்புதல் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் உள்ளன. ஆனால் இவை அனைத்தையும் மீறி இந்தியா மீது கடந்த 27ஆம் தேதி F-16 போர் விமானத்தை பாகிஸ்தான் ஏவியது. இதனால் அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதனை பாகிஸ்தான் முற்றிலுமாக மறுத்தது. கடந்த 28ஆம் தேதி நடந்த முப்படை அதிகாரிகளின் செய்தியாளர் சந்திப்பில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆதாரங்கள் வெளியிடப்பட்டன. இதனால் பாகிஸ்தான் மீது அமெரிக்கா என்ன நடவடிக்கை எடுக்கும் என்ற கேள்வி எழுந்தது. இதுகுறித்து PTI செய்தி நிறுவனம் அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் கான் ஃபால்கர்னரை தொடர்பு கொண்ட போது ஆதாரங்களை திரட்டி வருவதாக அவர் கூறினார். F-16 விமானத்தின் பயன்பாட்டு ஒப்பந்தம் மீறப்பட்டுள்ளதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பாதுகாப்பு காரணங்களுக்காக அதை வெளியிட முடியாது என்று அவர் கூறிவிட்டார். பயங்கரவாதத்தை ஒழிக்க பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்கவில்லை என அமெரிக்கா கூறி வரும் நிலையில் இந்த விசாரணையால் பாகிஸ்தானுக்கான சிக்கல் அதிகரித்துள்ளது. செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் குடியரசுத் தலைவர் விருதுகள் தேர்வு செய்யும் கமிட்டியின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள நாகசாமியை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டுமென மத்திய அரசை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில், ஏற்கனவே செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்திற்கு போதிய நிதி ஒதுக்காமல் தமிழ் மொழி பற்றிய ஆய்வுகளை நடத்த விடாமல் மத்திய அரசு முட்டுக்கட்டை போட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். 2016, 2017ஆம் ஆண்டு முதல் செம்மொழி தமிழாய்வு நிறுவன விருதுகளை அறிவிக்காமல் இருப்பதாகவும், கலைஞர் பெயரிலான சிறப்பு விருதை வழங்காமலும் பாஜக அரசு வஞ்சக எண்ணத்துடன் செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது தேர்தல் நேரம் என்பதால் தமிழக மக்களை ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவசரமாக விருது கமிட்டி என்று அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்டாலின் கூறியுள்ளார். வேதங்களில் இருந்து திருக்குறள் வந்தது என்று திருவள்ளுவரை சிறுமைப்படுத்தி திரிபுவாதத்தை முன்வைத்தவர் முன்னாள் தொல்லியல் அதிகாரி நாகசாமி என்றும், அவரை விருது கமிட்டி உறுப்பினராக நியமித்ததன் மூலம் தமிழக மக்களின் உணர்வுகளை கிள்ளுக்கீரையாக மத்திய அரசு அவமானப்படுத்தியுள்ளதாகவும் அவர் சாடியுள்ளார். தேர்தல் கூட்டணி கெட்டுப்போய்விடும் என்பதற்காக அஞ்சி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த நியமனத்தை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாகவும், இது மாபெரும் துரோகம் என்றும் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஆகவே செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் குடியரசுத் தலைவர் விருதுகள் தேர்வு செய்யும் கமிட்டியில் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள நாகசாமியை உடனடியாக பதவி நீக்கம் செய்துவிட்டு ஆழமான தமிழ் பின்னணியும் ஆராய்ச்சி புலமையும் மிக்க நல்ல தமிழறிஞர்களை அக்குழுவில் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரை ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் பரபரப்பை பயன்படுத்திக் கொண்டு தமிழர்களின் உணர்வுடன் விபரீத விளையாட்டு நடத்த வேண்டாம் என்றும் பாஜக அரசை அவர் எச்சரித்துள்ளார். ரயில்வே உள்ளிட்ட மத்திய அரசு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு வழங்குவதில் தமிழக இளைஞர்கள் முற்றிலும் புறக்கணிக்கப்படுவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். 90 விழுக்காடு ரயில்வே பணியிடங்களில் வட மாநிலத்தவரே நியமிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள வைகோ, தெற்கு ரயில்வே திருச்சி கோட்டத்தில் எலக்ட்ரீஷியன், பிட்டர், மெக்கானிக் உட்பட பல்வேறு வேலைகளுக்கு 1765 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் மட்டும் 1600 பேர் இடம்பெற்றுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தமிழ்நாட்டில் உள்ள NLC, பெல் உள்ளிட்ட அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களிலும் 90 விழுக்காடு வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்களையே பணியில் அமர்த்தியுள்ளதாகவும் புகார் கூறியுள்ளார். 2014 நவம்பரில் ரயில்வே குரூப் டி பணியாளர் தேர்வுக்கான சான்றிதழ் நகல்களில் அரசு அதிகாரிகளின் ஒப்பந்தம் பெறும் விதி நீக்கப்படுவதாக தமிழ் நாளிதழில் விளம்பரம் வெளியானதை குறிப்பிட்டுள்ள அவர், ஆங்கில நாளிதழில் அட்டஸ்டேஷன் அவசியம் என்று வெளியிடப்பட்டதாகவும் கூறியுள்ளார். ஆனால் தமிழ் நாளிதழ் விளம்பரத்தை பார்த்து அட்டஸ்டேஷன் இல்லாமல் ரயில்வே பணிக்கு விண்ணப்பித்த 2.5 லட்சம் தமிழக இளைஞர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் வைகோ சாடியுள்ளார். குஜராத், மத்திய பிரதேசம், கர்நாடகாவில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் சொந்த மாநிலத்தவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தனிச்சட்டம் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள வைகோ, தமிழகத்தில் சுமார் 80 லட்சம் படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இன்றி தவிக்கும் நிலையில் வெளிமாநில பணியாளர்களை நியமிப்பது கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கைப்பாவையாக இருப்பதால் இதுபோன்ற அவலத்தை தமிழக அரசு கண்டுகொள்வதில்லை என்றும் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். எனவே ரயில்வே உள்ளிட்ட அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களிலும் தமிழர்களுக்கு முன்னுரிமை கிடைக்க அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்தியா முழுக்க விஜய் சங்கல்ப் என்ற இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இதில் பல இடங்களில் விதிகளை அந்த கட்சியினர் பின்பற்றவில்லை. அது பற்றி ஒரு செய்தி தொகுப்பு இப்போது. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், தமிழகம் உள்ளிட்ட நாட்டின் 3500 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் விஜய் சங்கல்ப் என்ற பெயரில் இருசக்கர வாகன பேரணி இன்று நடைபெற்றது. இதில் பாஜகவின் முக்கிய பிரபலங்கள் பங்கேற்றனர். குறிப்பாக மத்திய பிரதேசத்தில் அந்த கட்சியின் தலைவர் அமித்ஷா, தமிழகத்தில் சென்னையில் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் பேரணியை தொடங்கி வைத்தனர். இதேபோன்று காரைக்குடியில் ராஜா பேரணியை துவக்கி வைத்து பேசினார். கட்சி தலைமை சொன்னால் மக்களவை தேர்தலில் போட்டியிடுவேன் என்று ராஜா கூறினார். முன்னதாக ராஜாவின் பேரணியில் அவர் மட்டுமே தலைக்கவசம் அணிந்து சென்றார். இதேபோன்று பழனி, திருப்பத்தூரிலும் பேரணி நடைபெற்றது. இதில் போலீசார் முன்னிலையில் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் ஊர்வலம் வந்தனர். அதிலும் சிலர் இருசக்கர வாகனத்தை ஓட்டும் போது கைகளை விட்டுவிட்டு முழக்கங்களை எழுப்பி சாலையில் செல்வோரை அச்சமடைய செய்தனர். சில இடங்களில் போலீசார் இதனை கண்டுகொள்ளாமல் பாதுகாப்பு அளித்தது வியப்பை ஏற்படுத்தியது. இதனிடையே குடியாத்தம், திருச்செங்கோடு, கோவில்பட்டி ஆகிய இடங்களில் பாஜக ஆதரவாளர்கள் முழக்கமிட்டபடியே ஊர்வலம் நடத்தினர். அப்போது அவர்கள் மீண்டும் மோடி, வேண்டும் மோடி என்ற முழக்கங்களை எழுப்பினர். அண்மையில் இருசக்கர வாகனத்தில் ஆய்வு செய்த அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கரை ஐகோர்ட் கண்டித்ததும் பின்னர் அவர் மன்னிப்பு கோரியதும் நினைவிருக்கலாம். விதிகள் ஏழை எளிய மக்களுக்கு மட்டும்தானா, அரசியல் பிரபலங்களுக்கு இல்லையா என்பது சமூக ஆர்வலர்களின் மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. நியூஸ் 18 செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. கொடைக்கானல் பகுதியில் விதி மீறி கட்டப்பட்ட ஹோட்டல்கள் மற்றும் தங்கும் விடுதிகளுக்கு சீல் வைக்கப்பட்டு வருவதால் சுற்றுலா பயணிகளின் வருகை வெகுவாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக ஏராளமான தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். மலைகளின் இளவரசி என்றழைக்கப்படும் கொடைக்கானலில் அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக ஏராளமான விதிமீறல் கட்டிடங்கள் முளைத்துள்ளன. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை விதிமீறிய கட்டிடங்கள் 45க்கு ஏற்கனவே சீல் வைத்துள்ளது. தற்போது நீதிமன்ற உத்தரவுப்படி மேலும் 258 கட்டிடங்களுக்கு சீல் வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கடந்த 4 நாட்களில் மட்டும் 130க்கும் அதிகமான கட்டிடங்கள் மூடப்பட்டுள்ளன. 3000த்திற்கும் மேற்பட்ட அறைகள் மூடப்பட்டுள்ளதால் தங்கும் இடமின்றி சுற்றுலா பயணிகள் அல்லல் பட்டு வருகின்றனர். கொடைக்கானலில் சீசன் மட்டுமின்றி சனி, ஞாயிறு மற்றும் அரசு விடுமுறைகளில் கூட கூட்டம் அள்ளும். ஆனால் கடந்த மாதம் முதல் விடுதி கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை வெகுவாக குறைந்துள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை இழந்துள்ளனர். பல தங்கு விடுதிகள் எல்லாமே லாக் பண்ணனால இப்போ ஒரு 5000 பேர் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. மறைமுகமாக ஒரு 10000 பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் நானும் ஒருத்தன். இதனால் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு வாழ்வாதாரமே இழந்துக்கு தவிக்கிறோம். இதனால் தங்கும் பயணிகள் ரூம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சுற்றுலா வருமானம் குறைந்ததால் வங்கிகளில் பெற்ற கடனுக்கு மாதத்தவணை செலுத்த முடியாத நிலைக்கு வியாபாரிகள் தள்ளப்பட்டுள்ளனர். விடுதிகள் மூடப்பட்டதால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து மீளும் வரை தவணை தொகை செலுத்துவதற்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுமார் ஒரு 5000 பேர் நேரடியாகவும் மறைமுகமாக ஒரு 20000 பேர் வரை பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அனைவருமே மாதத்தவணை, வீட்டு வாடகை போன்ற பலவற்றை செலுத்த வேண்டிய நேரம், ஆனால் யாராலையும் செலுத்த முடியாது. அதற்காக அரசாங்கம் பார்த்து இந்த மக்களுக்காக ஒரு 6 மாதம் இந்த கடன் போன்றவற்றை ஒரு 6 மாதம் இடையில் ஒரு தவணை நீட்டிப்பு செய்து கொடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். கோடை சீசன் விரைவில் தொடங்க உள்ள நிலையில் மூடப்பட்ட விடுதிகளை திறக்கவும் அவற்றை முறைப்படுத்தவும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொடைக்கானல் வாழ் மக்களும் வியாபாரிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கொடைக்கானலில் இருந்து ஜாஃபர் சாதிக். தென் மாநிலங்களில் வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் நிலவும் கடும் பனிப்பொழிவால் அங்கு மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் உட்பட தென் மாநிலங்களில் தற்போது வெயில் வாட்டி வதைக்க தொடங்கியுள்ளது. இதனால் வெப்பத்தில் இருந்து தங்களை காத்துக்கொள்ள பலரச கடைகளை நோக்கி மக்கள் படையெடுக்க தொடங்கியுள்ளனர். இப்படி தென் மாநில மக்கள் வெயிலால் அவதியுற்று வரும் நிலையில் வடமாநில மக்கள் பனிப்பொழிவால் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் பனிப்பொழிவு தொடர்ந்த வண்ணம் உள்ளது. திரும்பும் திசையெங்கும் வெண்பட்டு போர்த்தியது போல பனி படர்ந்து காட்சியளிக்கிறது. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் சாலையின் இருமருங்கிலும் பனிக்கட்டி கிடப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். பகலிலே இருள் போல காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி செல்கின்றனர். இன்னும் 2 நாட்களுக்கு இதே நிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் அத்துமீறலால் எல்லையில் நிலவும் பதற்றம் ஒருபுறம் மக்களை அச்சுறுத்தும் நிலையில் மறுபுறம் பனிப்பொழிவால் மக்கள் நிம்மதியை இழந்துள்ளனர். இதேபோல் ஹிமாச்சல பிரதேச மாநிலத்திலும் மழை போல பனி பொழிகிறது. கட்டடங்களின் மேற்கூரைகள், வாகனங்கள் என அனைத்தும் பனிமூடி காணப்படுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கொட்டும் பனிமழையில் குடைபிடித்தவாறு மக்கள் கடந்து செல்லும் காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. தம்பதிகளின் தேனிலவு பகுதியான குலுமணாலியில் பனிக்கட்டிகள் கொட்டி கிடக்கின்றன. இதனால் அங்குள்ள கடைகள், வணிக வளாகங்கள் முழுவதும் மூடப்பட்டுள்ளன. சாலையில் குவிந்து கிடக்கும் பனிக்கட்டிகளை அகற்றும் பணி தொடர்ந்து வருகிறது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் 2073 கோடி ரூபாய் மதிப்பிலான இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் நாராயணசாமி தாக்கல் செய்தார். புதுச்சேரி இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியதும் மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ், புதுச்சேரி முன்னாள் எம்எல்ஏ சீதா வேதநாயகம், புல்வாமா தாக்குதலில் பலியான வீரர்களின் மறைவிற்கு அவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. கூட்டத்தொடர் தொடங்கியதும் ஏன் முழு பட்ஜெட்டுக்கு பதில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்கிறீர்கள் என்று கூறி பாஜக, அதிமுக உள்ளிட்ட 14 எம்எல்ஏக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்கள் வெளிநடப்பும் செய்தனர். பட்ஜெட் போடுவதற்கு அத்தனை சாத்தியக்கூறுகள் இருந்தோம். ஏன் முழுமையான பட்ஜெட் போடாமல் இடைக்கால பட்ஜெட்டே போட்டு மக்களை ஏமாத்துறீங்க ஒரு கேள்வி கேட்டோம். ரெண்டாவது, தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டீங்க. அந்த தர்ணா போராட்டத்தினுடைய உங்களுடைய இந்த எத்தனை கோரிக்கையை அந்த அம்மா ஏற்றுக்கினாங்க. உடனே நேற்று என்ன சொல்றீங்கன்னா மீண்டும் நாங்கள் தர்ணா போராட்டம் நடத்துவோன்றீங்க. இந்த சூழ்நிலையில் மறுபடியும் ஒரு இடைக்கால பட்ஜெட் போட்டு யாரை ஏமாற்றத்துக்கு நீங்கள் போடுறீங்க? இந்த பட்ஜெட் என்பது சம்பிரதாயத்துக்காக போடப்படுகின்ற பட்ஜெட். இதைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் வரையில் உள்ள காலகட்டத்திற்கு 2073 கோடி ரூபாய் மதிப்பிலான இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் நாராயணசாமி தாக்கல் செய்தார். இதையடுத்து சட்டமன்ற கூட்டத்தை காலவரையின்றி சபாநாயகர் வைத்தியலிங்கம் ஒத்திவைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நாராயணசாமி மக்களவைத் தேர்தலை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் சட்டமன்றத்தில் நாடகமாடுவதாக குற்றம் சாட்டினார். சென்னையில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவரின் வயிற்றிலிருந்து சாவி, ஆணி, சிம் கார்டு உள்ளிட்ட 42 பொருட்களை அறுவை சிகிச்சையின்றி அப்புறப்படுத்தி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். சென்னையைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். 52 வயதான இவரின் உடல்நிலை குறித்து அறியும் வகையில் MRI ஸ்கேன் எடுக்கப்பட்டுள்ளது. அப்போது அவரின் வயிற்றில் உலோகப் பொருட்கள் இருப்பது கண்டு மருத்துவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் அவர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளாமல் உலோகப் பொருட்களை எடுக்க மருத்துவர்கள் முடிவு செய்தனர். இதையடுத்து எண்டோஸ்கோபி எனப்படும் உள்நோக்கி கருவியின் மூலம் 2 நாள் மேற்கொண்ட முயற்சியில் ஜெயக்குமாரின் வயிற்றிலிருந்து அனைத்து உலோகங்களும் பாதுகாப்பாக அகற்றப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு 42 உலோகமான பொருட்கள், அதில் சாவி, அப்புறம் மேக்னெட் பீசஸ், காந்த துண்டுகள், கூர்மையான ஆணி மற்றும் ஒரு சிம் கார்டு உள்பட ஒரு 42 உலோகப் பொருட்கள் எண்டோஸ்கோபி மூலமாக வெற்றிகரமாக ரெட்ரீவ் செய்துள்ளார்கள்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா இது சாதாரணமாக இந்த மாதிரி இவ்வளோ உலோகப் பொருட்கள் உள்ள குடலில் இருந்தால் அதுக்கு வந்து அறுவை சிகிச்சை தான் தேவைப்படும். அந்த அறுவை சிகிச்சை இல்லாமல் அத்துணை பொருட்களையும் 2 சிட்டிங்கில் வந்து த்ரூ எண்டோஸ்கோபி ரிட்ரீவல் பண்ணியிருக்காங்க. ஜெயக்குமார் காந்தத்தையும் விழுங்கியதால் சிறு உலோகங்கள் அதில் ஒட்டிக்கொண்டு இரைப்பையிலேயே தங்கிவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். காந்தம் மட்டும் இல்லை என்றால் சிறு உலோகங்கள் உள்ளுறுப்பை சேதப்படுத்தி இருக்கும் என்றும் கூறியுள்ளனர். எனவே காந்தத்தை விழுங்கியது கூட ஒரு வகையில் நல்லதுதான் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். சென்னை கிண்டியில் பெண்ணை திருமணம் செய்து வைக்க மறுத்த ஆத்திரத்தால் அந்த பெண்ணின் தாயாரை இளைஞர் சரமாரியாக குத்தி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கிண்டி நரசிங்கபுரம் 4வது தெருவை சேர்ந்தவர் ரேவதி. எக்ஸ்போர்ட் நிறுவனத்தில் பணிபுரிந்த ரேவதி வெள்ளிக்கிழமை இரவு பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் அவரை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களில் ஒருவர்தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ரேவதியின் கழுத்து, தாடை, மார்பு பகுதிகளில் சரமாரியாக குத்தி கொலை செய்துள்ளார். இதற்குள் அங்கு கூட்டம் கூடவே இருவரும் வாகனத்தில் ஏறி தப்பிவிட்டனர். இரத்த வெள்ளத்தில் வீழ்ந்த ரேவதி அங்கேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்த கிண்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சடலத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். இதையடுத்து கொலை செய்த நபர் வேளச்சேரி காவல் நிலையத்தில் சரணடைந்தார். கொலை செய்த நபர் இளம் பெண்ணை மறக்க முடியவில்லை என கூறி சில நொடிகளே ஓடும் ஒரு வீடியோவை வெளியிட்டார். சத்தியமா கால் பண்ணி போய் ஜீவித்தார், முடியல ஜீவித்தா, பிளீஸ் ஜீவிதா. போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரேவதியின் கணவன் ராமச்சந்திரன் 4 ஆண்டுகளுக்கு முன் இறந்துவிட்டார். இந்த தம்பதிக்கு 2 மகள்கள் உள்ளனர். மூத்த மகளுக்கு கிண்டி மசூதி காலனியில் வசித்து வந்த கால் டாக்ஸி ஓட்டுநரான 31 வயது வினோத்குமார் என்பவருக்கும் கடந்த ஓராண்டுக்கு முன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இந்த நிலையில் வினோத்குமாரின் நடவடிக்கைகள் சரியில்லை என தெரிய வந்ததும் ரேவதி திருமணத்தை நிறுத்திவிட்டார். இதனால் விரக்தியடைந்த வினோத்குமார் ரேவதியிடம் பலமுறை பிரச்சனை செய்துள்ளார். இது தொடர்பாக ரேவதி குடும்பத்தினர் கிண்டி மகளிர் காவல் நிலையத்தில் 2 முறை புகார் அளித்தனர். இந்த தகராறுகளுக்கு பிறகு ரேவதி தனது மகளை கல்லூரி விடுதிக்கு அனுப்பி வைத்துவிட்டார். இதை அறியாத வினோத்குமார் கடந்த 5 நாட்களாக இளம் பெண்ணை தேடி வந்துள்ளார். இளம் பெண்ணை தொடர்பு கொள்ளவும் முடியாததால் ஆத்திரத்தில் இருந்த வினோத்குமார் அவரது தாய் ரேவதியிடம் கேட்க முடிவு செய்தார். அதையடுத்து வெள்ளிக்கிழமை இரவு பணி முடித்து வந்த ரேவதியை வழிமறித்து விவரங்களை கேட்டுள்ளார். திருமணத்தை நிறுத்திய பின்னரும் ஏன் தொல்லை கொடுக்கிறாய் என ரேவதி கோபப்பட்டுள்ளார். இருவருக்கும் இடையிலான வாக்குவாதம் முற்றிய நிலையில் ரேவதி தனது செருப்பை கழற்றி வினோத்குமாரை அடித்ததாக கூறப்படுகிறது. ஆத்திரமடைந்த வினோத்குமார் ரேவதியை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளார். தாயை இழந்து நிர்கதியாக நிற்கும் இளம்பெண் வினோத்குமாருக்கு தக்க தண்டனை அளிக்கப்பட வேண்டும் என கோரியுள்ளார். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம்.
நாட்டின் விமான மற்றும் கடற்படை தளபதிகளுக்கு Z+ பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளது. புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியதால் இருதரப்பிற்கும் இடையே பதற்ற நிலை உருவாகியது. இதனையடுத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மத்திய அரசு ஆய்வு செய்து வருகிறது. இந்நிலையில் ராணுவ தளபதி பிபின் ராவத்திற்கு ஏற்கனவே Z+ பாதுகாப்பு வழங்கப்பட்டு வரும் சூழலில் விமானப்படை தளபதி PS தனோவா, கடற்படை தளபதி சுனில் லம்பா ஆகியோருக்கும் Z+ பாதுகாப்பு வழங்குவது என மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர். 2 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் குப்வாரா மாவட்டத்தில் என்கவுண்டரும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்றும் பாகிஸ்தான் அத்துமீறி ரஜௌரி மாவட்டத்தில் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியாவும் பதிலடி கொடுத்து அத்துமீறலை தடுத்துள்ளது. இதனால் ஓய்ந்திருக்கும் போர் பதற்றம் மெல்ல அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே இயக்கப்பட்டு வந்த சம்ஜ்பதா விரைவு ரயில் சேவை நாளை முதல் இந்தியாவிலிருந்து மீண்டும் தொடங்கப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் நாடுகளில் போர் மேகம் சூழ்ந்திருந்ததால் சம்ஜ்பதா விரைவு ரயில் சேவை நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்திய விமானப்படை அதிகாரி அபிநந்தன் மீண்டும் இந்தியாவிற்கே திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதால் எல்லையில் இயல்பு வாழ்க்கை மெல்ல மெல்ல திரும்ப தொடங்கியுள்ளது. இதையடுத்து நாளை முதல் மீண்டும் சம்ஜ்பதா ரயில் சேவை தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ராஞ்சியில் பழங்குடியின மக்களோடு இணைந்து நடனமாடும் வீடியோ வெளியாகியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க சென்ற ராகுல் காந்திக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது அங்குள்ள பழங்குடியின மக்களோடு இணைந்து ராகுல் காந்தி நடனமாடி உற்சாகமடைந்தார். ஐசிஐசிஐயின் முன்னாள் மேலாண் இயக்குநர் சந்தா கோச்சார் மற்றும் அவரது கணவர் தீபக் கோச்சார் ஆகியோர் விசாரணைக்காக மும்பையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகினர். வீடியோகான் குழுமத்திற்கு ஐசிஐசிஐ வங்கி 3250 கோடி ரூபாய் கடன் வழங்கியதில் முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் நேற்று சந்தா கோச்சார் மற்றும் வீடியோகான் தலைவர் வேணுகோபாலின் வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். இதில் பல முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பான விசாரணைக்காக அவர்கள் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகினர். லட்சத்தீவு பகுதியில் மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கோத்தகிரியில் 15 சென்டிமீட்டர் மழையும் குன்னூரில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காணாமல் போனதாக கூறப்படும் சமூக செயற்பாட்டாளர் முகிலன் பற்றிய கேள்விக்கு சமாதி என முகநூலில் பதிவிட்ட காவல் ஆய்வாளரை விசாரிக்க சிபிசிஐடி முடிவு செய்துள்ளது. வெல்ஃபேர் கட்சியின் செயலாளர் முகமது கவுஸ் சிபிசிஐடி அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் தனது பேஸ்புக் பக்கத்தில் முகிலன் எங்கே என பதிவிட்ட போது அதற்கு காவல் ஆய்வாளர் நாராயணன் சமாதி என கமெண்ட் செய்திருப்பதாகவும் அவரிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். முகமது கவுஸின் புகாரை பெற்றுக்கொண்ட சிபிசிஐடி காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளரிடம் விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர். சென்னையில் தொடர்ச்சியாக சிலிண்டர்களை மட்டுமே குறிவைத்து திருடி வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். எம்ஜிஆர் நகர், KK நகர், அசோக் நகர், வளசரவாக்கம், போரூர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளில் வைத்திருக்கும் சிலிண்டர்கள் தொடர்ச்சியாக திருடப்படுவதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் காலை நேரங்களில் கேபிள் ஆபரேட்டரை போல வரக்கூடிய நபர் ஒருவர் வீட்டில் இருப்பவர்களின் கவனத்தை திசை திருப்பி சிலிண்டர்களை திருடி சென்றது தெரியவந்துள்ளது. சிலிண்டர் திருடனை பிடிக்க எம்ஜிஆர் நகர் போலீசார் தனிப்படை அமைத்தனர். சிசிடிவி கேமரா காட்சிகளின் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணையில் புதுச்சேரியைச் சேர்ந்த அசோக்குமார் என்பவர் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. 100க்கும் மேற்பட்ட சிலிண்டர்களை திருடிய அசோக்குமார் திருடிய சிலிண்டர்களை அருகில் உள்ள கடைகளில் விற்பனை செய்ததும் தெரியவந்துள்ளது. அவரிடமிருந்த 20க்கும் மேற்பட்ட சிலிண்டர்களையும் இருசக்கர வாகனத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர்.
சென்னை வடபழனியில் கள்ளநோட்டு சிக்கிய வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். வடபழனியில் 2,60,000 ரூபாய் மதிப்பிலான கள்ளநோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. 50 ரூபாய் நல்ல நோட்டை கொடுத்து இந்த கள்ளநோட்டுகளை மாற்றியதும் சினிமா ஸ்டன் மாஸ்டர் சுரேஷ் என்பவருக்கு தொடர்பு இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. கள்ளநோட்டா என்பதை கண்டறிய முடியாதபடி நேர்த்தியாக இந்த நோட்டுகள் பெங்களூருவில் அச்சடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. ஸ்டன் மாஸ்டர் சுரேஷை தனிப்படை அமைத்து தேடி வரும் நிலையில் சினிமா பிரபலங்களுக்கும் இதில் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இதனால் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றவும் காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். தேர்தல் காலத்தில் வருவதெல்லாம் கொள்கை கூட்டணி கிடையாது என்றும் தாங்கள் எப்போதும் மக்களுடனேயே கூட்டணி வைத்துள்ளதாகவும் அவர்களே தங்கள் எஜமானர்கள் என்றும் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். மதுரையில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற அவர் 58 உழவர் உற்பத்தி குழுக்களுக்கு 2,09,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவும் ஒரு விவசாயிதான் என்றும் அதன் காரணமாகவே விவசாயிகளின் நலனில் இந்த அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாகவும் கூறினார். எங்களுக்கு எப்பவுமே மக்கள் தான், எங்களுக்கு எப்பவுமே அம்மாவும் சொல்லுவாங்க, இந்த நான் யாரோட கூட்டணி தான், எத்தனை பேர் கூட்டணி தேர்தல் நேரத்தில் கூட்டணி வரும் போகும், அதெல்லாம் கொள்கை கூட்டணி கிடையாது. அதெல்லாம் தேர்தல் காலத்தில் அந்த நேரத்தில் எடுக்க வேண்டிய முடிவு வெற்றி இலக்கை அடைய வேண்டியது. அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் எப்பொழுதும் உங்களோட பிள்ளைகள், உங்கள் நலம் விரும்பிகள், உங்களுடைய பிரதிநிதியாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் கிராம மக்கள் குடிக்கும் உப்பு கலந்த தண்ணீரை குடிக்க முயன்ற அமைச்சர் விழுங்க முடியாமல் கீழே துப்பிவிட்டு சென்றார். கொட்டப்பட்டி என்ற கிராமம் வழியாக கன்னிவாடி பகுதிக்கு பேருந்து சேவை தொடங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பங்கேற்றார். அப்போது அவரை முற்றுகையிட்ட கிராம மக்கள் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் உப்பு நீரை குடித்து வருவதாக கூறினர். தொடர்ந்து கிராம மக்களின் வற்புறுத்தலின் பேரில் அமைச்சர் அந்த தண்ணீரை குடித்தபோது உப்பு கலந்த தண்ணீர் என்பதால் விழுங்க முடியாமல் கீழே கொப்பளித்தார். அமைச்சர் புறப்பட்டு சென்றதும் அதிமுக நிர்வாகிகள் சிலர் முற்றுகையிட்ட கிராம மக்களை மிரட்டியதால் பதற்றம் நிலவியது. பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட 400க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி வந்த பிரதமருக்கு எதிர்ப்பு தெரிவித்து நெல்லை மாவட்டம் காவல் கிணறுவில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. அப்போது பாஜக ஆதரவாளர்கள் மதிமுகவினர் மீது கல்வீசி தாக்கினர். பதிலுக்கு மதிமுகவினரும் தாக்கியதால் அங்கு அசாதாரண சூழல் நிலவியது. இந்நிலையில் வன்முறையில் ஈடுபட்டதாக கூறி வைகோ உள்ளிட்ட 403 பேர் மீது பணக்குடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் சயன், வாளையாறு மனோஜ் ஆகிய இருவரை 2 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீலகிரி மாவட்ட முதன்மை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 8ஆம் தேதி இந்த வழக்கில் சயன், வாளையாறு மனோஜ் ஆகியோரின் ஜாமீன் ரத்து செய்யப்பட்டது. அன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாததால் இருவருக்கும் உதகை நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்தது. இதையடுத்து கேரள மாநிலம் திருச்சூரில் வைத்து இருவரையும் நீலகிரி தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் இருக்கும் இருவருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்த போலீசார் நீலகிரி மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்போது இருவரையும் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்ட நீதிபதி வரும் 4ஆம் தேதி வரை இருவரையும் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார். பூமியை தாக்கி அழிக்கும் அளவுள்ள 1,00,000 எரிகற்களை கண்காணிக்க முடியவில்லை என நாசா தெரிவித்துள்ளது. வழக்கமாக ஒரு எரிக்கல் பூமியை தாக்கும் முன்பு சாம்பலாகிவிடும். ஆனால் அளவில் சற்றே பெரியதாக உள்ள கில்லர் ரக எரிகற்களை கண்காணிப்பதில் தொய்வு இருப்பதாக நாசா விஞ்ஞானிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர். இந்த தகவல் உலக அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இன்னும் பல ஆயிரம் எரிகற்கள் பூமியை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. இதனை தடுக்க ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகள் எடுப்பது அவசியம் என்றும் நாசா விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். ஜப்பான் ரஷ்யாவில் அடுத்து நிலநடுக்கம் தாக்கியதால் பரபரப்பு உண்டானது. ஜப்பானின் நெமோரு தீவுகளுக்கு தென்கிழக்கே 191 கிலோமீட்டர் தூரத்தில் 6 என்ற ரிக்டர் அளவில் பதிவானது. இதனால் அங்கு சுனாமி ஏற்படக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இதனிடையே ரஷ்யாவின் குரில் தீவுகளில் 5.9 என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இதனால் கட்டிடங்கள் குலுங்கின. உயிரிழப்புகள் குறித்த உடனடி தகவல் ஏதும் வெளியாகவில்லை. மீட்பு நடவடிக்கைகள் வேகப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
சிரியாவில் ஐஎஸ் தீவிரவாதிகளின் பிடியில் உள்ள கடைசி பகுதியை மீட்கும் பணியில் அந்நாட்டு ராணுவம் தீவிரமாக இறங்கியுள்ளது. கிழக்கு சிரியா பகுதிகளில் யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் ஐஎஸ் தீவிரவாதிகளின் பிடியில் இருந்த பல்வேறு பகுதிகளை அமெரிக்க படையின் ஒத்துழைப்புடன் சிரிய ராணுவம் மீட்டுள்ளது. தற்போது ஈராக் எல்லையோர கிராமமான பாகோஸ் கிராமத்தில் மட்டும் ஐஎஸ் தீவிரவாதிகள் பதுங்கியுள்ளனர். அந்த பகுதியில் ராணுவம் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வருகிறது. அங்கு பதுங்கு குழிகள், கன்னி வெடிகள் புதைக்கப்பட்டுள்ளதால் தாக்குதலில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியாததால் அப்பகுதியில் அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பைன்யூ பகுதியில் உள்ள பொதுமக்கள் அங்கிருந்து பத்திரமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். சுமார் 3400 ஏக்கரில் தீ கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. இதில் ஏராளமான மரங்கள் எரிந்து சேதமடைந்துள்ளன. காட்டுத்தீயால் ஏற்பட்ட புகைமண்டலம் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு பரவி உள்ளது. தீயை அணைக்கும் பணியில் 300க்கும் மேற்பட்ட வீரர்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. எனினும் தீயை அணைக்கும் பணி மிகுந்த சவாலாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. செய்திகளை விரிவாக தெரிந்து கொள்ள www.newseightintamil.com இணையதளத்தை பாருங்கள்.